Alright, sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that Thee are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep These commandments which He has given them, that they may always have spiritually with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with Him. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. Matthew chapter 6 verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. தீத்து 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை. Titus chapter 2 verse 1 to 15. Verse 1. நீ ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு, but speak though the things which become sound doctrines. வசனம் 2. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களுமாயிருக்கும்படி புத்தி சொல்லு. That the aged man be sober, grave, temperate, sound in the faith, in the charity, in the penitence. வசனம் 3. முதிய வயதுள்ள
ஸ்திரீகளும் அப்படியே பேசத்தக்க ஏற்பவிதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும். The aged woman and liquors, that when they be in behavior as in becometh holiness, not in foolishness, as is yours, not in given too much wine, teachers of good things. வசனம் 4. தேவவசனம் தூசிக்கப்படாதபடிக்கும் பாலியல் ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு உள்ளவர்களும், that they may teach the young woman to be and sober, to love their husbands, to love and their children. வசனம் 5. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களும் இருக்கிறபடி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. To be and describe chastity, keep at home, good and obedient to their own husbands, that the words of God be not an blasphemy. வசனம் 6. அப்படியே பாலியல் புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி. Young man, likewise, exhort to be and sober minded. வசனம் 7. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, in all things wishing thyself a pattern of good and walk in the doctrines, showing uncorruptions, gravity, sincerity. வசனம் 8. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கும் ஒன்றும் இல்லை. வெட்கப்படத்தக்கதாக உபதேசித்தல் விகற்பம் இல்லாதவனும் நல்ல ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்காதபடி ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பானாக. Sound speech that and cannot be and condemned, that he that is of the country's party may be and has made and having no evil things to say of you. வசனம் 9. வேலைக்காரர்கள் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக exhort servants to be obedient unto their own masters and to please them will in all things, not answering again. வசனம் 10. தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையாகி காண்பிக்கவும் புத்தி சொல்லு. Not prowling but and showing all good and fine dealing, that they may adorn the doctrines of God your saviors in all things. வசனம் 11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, for the grace of God that and bringeth salvation hid and appeared to all men. வசனம் 12. நாம் அவபக்தியையும் லேகிய இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் வேதபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, teaching you that and denying ungodliness and worldly lust,
lusts, we shall then live severely, righteously, and glad in the present world. வசனம் 13. நாம் நம்பிக்கையாய் இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. Looking for that and blessed hope and the glorious appearing of the great God and your Savior Jesus Christ. வசனம் 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். Who gave himself for use and that might redeem you from all iniquity and purify unto myself a peculiar people, jealous of good work. The peculiar peopleன்றது சுந்தரராஜன் பிரசன்ட் எப்பப்பெல்லாம் சொல்லுவார் எல்லா மக்களையும். இந்த சர்ச்சுக்கு நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் பெக்யூலியர் பீப்புள். இதுக்கு மேலே ஒரு சர்ச்சும் இருக்குது, ஆமிஷ். அந்த சர்ச்சுக்கு போனாலும் அவங்க இருக்கவங்க பெக்யூலியர் பீப்புள் தான். அங்கே இருக்கவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க உலகத்துக்கு உப்பாக இருக்காங்க. வசனம் 15. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள்ள ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. This thing and speak and the exhort and the rebuke with all the authority. Let no man despise thee. Allah. Come follow me. 1ஆம் தேதியிலேருந்து கண்டினியூ பண்ணக்கூடிய வசனத்தை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தருடைய இளைப்பாறுதல் 17. இந்த மெல்கிசேதேக்கு சாலீம் தேசத்தின் மேல் ராஜாவாக இருந்தான். அவனுடைய ஜனங்கள் அக்கிரமத்திலும் அருவருப்பிலும் பலங்கொண்டிருந்தார்கள். ஆம், அவர்கள் எல்லாரும் வழிதவறிப் போனார்கள். அவர்கள் எல்லாவிதமான துன்மார்க்கத்தாலும் நிறைந்திருந்தார்கள். 18. ஆனால் மெல்கிசேதேக்கு மிகுந்த விசுவாசத்தை காட்டி தேவனுடைய பரிசுத்த முறைமையின்படி பிரதான ஆசாரியத்துவத்தை பெற்று தன் ஜனங்களுக்கு மனந்திரும்புதலை பிரசங்கித்தார். இதோ அவர்கள் மனந்திரும்பினார்கள். மெல்கிசேதேக்கு தன் நாட்களில் தேசத்தில் சமாதானத்தை நிலைநாட்டினான். ஆகையால் அவன் சாலீமின் ராஜாவாக இருந்தபடியால் சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டான். அவன் தன் தகப்பனின் கீழ் ஆட்சி செய்தான். 19. இப்போது அவனுக்கு முன்னும் பின்னும் அநேகர் இருந்தார்கள், பின்னும் அநேகர் இருந்தார்கள், ஆனால் பெரியவர்கள் யாரும் இல்லை. ஆகையால் அவனை பற்றி அவர்கள் இன்னும் குறிப்பாக பேசியிருக்கிறார்கள். அரைப்புள்ளி கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் பிரிவு 1:07-1:8-35 குளிர்காலத்தின் பிற்பகுதியில் அல்லது வசந்த காலத்தில் ஓஹியோவின் கிர்ட்லேண்டில் ஜோசப் ஸ்மித் தீர்க்கதரிசி மூலம் வழங்கப்பட்ட ஆசாரியத்துவம் பற்றிய வெளிப்பாடு. இந்த பகுதி 1835 பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 60 முதல் 100 வரையிலான வசனங்களில் பெரும்பாலானவை நவம்பர் 11, 1831 ஜோசப் ஸ்மித் மூலம் வழங்கப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை உள்ளடக்கியதாக வரலாற்று பதிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த பிரிவு பிப்ரவரி மற்றும் மார்ச் 1835 12 பேர் குழுமத்தின் அமைப்புடன் தொடர்புடையது. தீர்க்கதரிசி மே 4, 1835 அன்று தங்கள் முதல் குழும பணியில் புறப்பட தயாராகி வந்தவர்களின் முன்னிலையில் அதை வழங்கியிருக்கலாம்.
1 முதல் 6 வரை 2 ஆசாரியத்துவங்கள் உள்ளன. மெல்கிசேதேக்கு மற்றும் ஆரோனிய 7 முதல் 12 வரை. மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்தை வைத்திருப்பவர்கள் திருச்சபையில் உள்ள அனைத்து அலுவலகங்களிலும் பணியாற்ற அதிகாரம் பெற்றுள்ளனர். 13 முதல் 17 வரை. வெளிப்புற கட்டளைகளில் நிர்வகிக்கும் ஆரோனிய ஆசாரியத்துவத்திற்கு பிஷப் தலைமை தாங்குகிறார். 18 முதல் 20 வரை. மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவம் அனைத்து ஆன்மீக ஆசீர்வாதங்களின் திறவுகோல்களை கொண்டுள்ளது. ஆரோனிய ஆசாரியத்துவம் தேவதூதர்களின் ஊழியத்தின் திறவுகோல்களை கொண்டுள்ளது. 21 முதல் 38 வரை. முதல் தலைமை 12 மற்றும் 70 ஆகியவை தலைமை குழுமங்களை உருவாக்குகின்றன. அவற்றின் முடிவுகள் ஒற்றுமையிலும் நீதியிலும் எடுக்கப்பட வேண்டும். 39 முதல் 52 வரை. ஆதாம் முதல் நோவா வரை ஆணாதிக்க ஒழுங்கு நிறுவப்பட்டது. 53 முதல் 57 வரை. பண்டைய புனிதர்கள் ஆதாம் ஒண்டி அஹ்மானில் கூடியிருந்தனர். கர்த்தர் அவர்களுக்கு தோன்றினார். 58 முதல் 67 வரை. 12 பேர் திருச்சபையின் அதிகாரிகளை ஒழுங்கமைக்க வேண்டும். 68 முதல் 76 வரை. ஆயர்கள் இஸ்ரேலில் பொதுவான நீதிபதிகளாக பணியாற்றுகிறார்கள். 77 முதல் 84 வரை. முதல் தலைமை மற்றும் 12 பேர் திருச்சபையில் உச்ச நீதிமன்றத்தை உருவாக்குகிறார்கள். 85 முதல் 100 வரை. ஆசாரியத்துவ தலைவர்கள் அந்தந்த குழுமங்களை நிர்வகிக்கிறார்கள். 1 சர்ச்சில் லேவிய ஆசாரியத்துவம் உட்பட மெல்கிசேதேக்கு மற்றும் ஆரோனியம் என 2 ஆசாரியத்துவங்கள் உள்ளன. 2 முதலாவது மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், மெல்கிசேதேக்கு ஒரு சிறந்த பிரதான ஆசாரியராக இருந்ததால்தான். 3 அவருடைய நாளுக்கு முன்பு அது கடவுளுடைய குமாரனின் முறைப்படி பரிசுத்த ஆசாரியத்துவம் என்று அழைக்கப்பட்டது. 4 ஆனால் உன்னதமானவரின் பெயருக்கு மரியாதை அல்லது பயபக்தியின் காரணமாக அவருடைய பெயர் அடிக்கடி திரும்ப திரும்ப வருவதை தவிர்க்க பண்டைய நாட்களில் சர்ச் அந்த ஆசாரியத்துவத்தை மெல்கிசேதேக் அல்லது மெல்கிசேதேக் ஆசாரியத்துவத்தின் பெயரால் அழைத்தது. மெல்கிசேதேக்கின் இந்த விளக்கங்களில் நீங்கள் என்ன கிறிஸ்துவை போன்ற குணங்களை காண்கிறீர்கள்? மெல்கிசேதேக்கின் வாழ்க்கையை பற்றிய உங்கள் ஆய்வு மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்தை பற்றிய உங்கள் பார்வையை எவ்வாறு பாதிக்கிறது? ஆதியாகமம் அதிகாரம் 14-18 சேலத்தின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்தார். அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராக இருந்தார். 19 அவர் அவரை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவாராக என்றார். 20 உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பு. ஆதியாகமம் அதிகாரம் 14-36 இவ்வாறு நீதியை நிலைநாட்டிய இந்த மெல்கிசேதேக்கை அவருடைய மக்களால் பரலோக ராஜா என்று அழைக்கப்பட்டார். வேறு வார்த்தைகளில் சொன்னால் சமாதான ராஜா. 37 அவர் தனது குரலை உயர்த்தி ஆபிராமை பிரதான ஆசாரியனாகவும் தேவனுடைய களஞ்சியத்தின் காவலாளியாகவும் ஆசீர்வதித்தார். 38 ஏழைகளுக்கு தசமபாகம் பெற கடவுள் நியமித்தவரை ஆசீர்வதித்தார். 39 ஆகையால் ஆபிராம் தன்னிடமிருந்த எல்லாவற்றிலும் தனக்கு தேவையானதை விட கடவுள் அவருக்கு கொடுத்த எல்லா செல்வங்களிலும் தசமபாகம் அவருக்கு கொடுத்தார். 40 தேவன் ஆபிராமை ஆசீர்வதித்து அவருக்கு ஐசுவரியங்களையும் கனத்தையும் நிலங்களையும் நித்திய சொத்தாக கொடுத்தார். அவர் செய்த உடன்படிக்கையின்படியும் மெல்கிசேதேக்கு அவரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின்படியும் ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினார். ஆபிரகாமின் வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? சாராள் மற்றும் ஈசாக்கு
ஸ்காட்ஸ்னோ எழுதியது ஆதி அத்தியாயம் 18. ஆபிரகாம் 3 பரிசுத்த மனிதர்களை மகிழ்விக்கிறார். சாராளுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். ஆபிரகாம் தன் பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்க கட்டளையிடுவார். கர்த்தர் அவருக்கு தோன்றுகிறார். சோதோம் மற்றும் கொமோராவின் அழிவை பற்றி அவர்கள் விவாதிக்கிறார்கள். 1. கர்த்தர் மம்ரே சமவெளியில் அவருக்கு தோன்றினார். அவர் பகல் வெப்பத்தில் கூடார வாசலில் அமர்ந்தார். 2. அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது 3 மனிதர்கள் அவரருகில் நின்றார்கள். அவர்களை கண்டதும் கூடார வாசலில் இருந்து அவர்களை சந்திக்க ஓடி தரையை நோக்கி வணங்கினார். 3 மேலும், என் ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் எனக்கு கிருபை கிடைத்தால் உம்முடைய ஊழியக்காரனிடமிருந்து கடந்து போகாதேயும். 4. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் ஓய்விடுங்கள். 5. நான் ஒரு துண்டு ரொட்டியை கொண்டு வந்து உங்கள் இருதயங்களை தேற்றுவேன். The rest of the Lord. 17. Now this Melchizedek was a king over the land of Salem, and his people had waxed strong in iniquity and abomination, yea, they had all gone astray. They were full of all manner of wickedness. 18. But Melchizedek, having exercised mighty faith, and received the office of the high priesthood according to the holy order of God, did preach repentance unto his people. And behold, they did repent, and Melchizedek did establish peace in the land in his days. Therefore he was called the Prince of Peace. For he was the king of Salem, and he did reign under his father. 19. Now there were many before him, and also there were many afterwards, but none were greater, therefore. Of him they have more particularly made mention. Doctrine and Covenants, section 107. Revelation on the priesthood, given through Joseph Smith the prophet, at Kirtland, Ohio, in late winter or spring 1835. Although this section was recorded in 1835, the historical records affirm that most of verses 60 through 100 incorporate a revelation given through Joseph Smith on November 11, 1831. This section was associated with the organization of the Quorum of the 12 in February and March 1835. The prophet likely delivered it in the presence of those who were preparing to depart May 4, 1835, on their first Quorum mission. 1 to 6. There are 2 priesthoods, the Melchizedek and the Aaronic. 7 to 12. Those who hold the Melchizedek priesthood have power to officiate in all offices in the church. 13 to 17. The bishopric presides over the Aaronic priesthood, which administers in outward ordinances. 18 to 20. The Melchizedek priesthood holds the keys of all spiritual blessings. The Aaronic priesthood holds the keys of the ministering of angels. 21 to 38. The first presidency, the 12, and the 70 constitute the presiding quorums, whose decisions are to be made in unity and righteousness. 39 to 52. The patriarchal order is established from Adam to Noah. 53 to 57. Ancient saints assembled at Adam on the Ammon, and the Lord appeared to them. 58 to 67. The 12 are to set the officers of the church in order. 68 to 76. Bishops serve as common judges in Israel. 77 to 84. The first presidency and the 12 constitute the highest court in the church. 85 to 100. Priesthood presidents govern their respective quorums. 1. There are, in the church, 2 priesthoods, namely, the Melchizedek and Aaronic,
including the Levitical priesthood. 2. Why the first is called the Melchizedek priesthood is because Melchizedek was such a great high priest. 3. Before his day it was called the holy priesthood, after the order of the Son of God. 4. But out of respect or reverence to the name of the Supreme Being. To avoid the too frequent repetition of his name, they, the Church, in ancient days, called that priesthood after Melchizedek, or the Melchizedek priesthood. What Christ-like qualities do you find in these descriptions of Melchizedek? How does your study of Melchizedek's life affect the way you view the Melchizedek priesthood? Genesis chapter 14:18 And Melchizedek king of Salem brought forth bread and wine, and he was the priest of the Most High God. 19 And he blessed him, and said, Blessed be Abram of the Most High God, possessor of heaven and earth. 20 And blessed be the Most High God, which hath delivered thine enemies into thy hand. And he gave him tithes of all. Joseph Smith translation. Genesis chapter 14:36 And this Melchizedek, having thus established righteousness, was called the King of heaven by his people, or, in other words, the King of peace. 37 And he lifted up his voice. And he blessed Abram, being the high priest, and the keeper of the storehouse of God. 38 Him whom God had appointed to receive tithes for the poor. 39 Wherefore Abram paid unto him tithes of all that he had, of all the riches which he possessed, which God had given him more than that which he had need. 40 And it came to pass, that God blessed Abram, and gave unto him riches, and honor, and lands for an everlasting possession, according to the covenant which he had made, and according to the blessing wherewith Melchizedek had blessed him. Abraham paid tithing. What do you learn about Abraham, Sarah, and Isaac? By Scott Snow G.E. Chapter 18 Abraham entertains three holy men. They promise that Sarah will have a son. Abraham will command his children to be just. The Lord appears to him. They discuss the destruction of Sodom and Gomorrah. 1 And the Lord appeared unto him in the plains of Mamre, and he sat in the tent door in the heat of the day. 2 And he lifted up his eyes and looked, and, lo, 3 men stood by him. And when he saw them, he ran to meet them from the tent door, and bowed himself toward the ground. 3 And said, My Lord, if now I have found favor in thy sight, pass not away, I pray thee, from thy servant. 4 Let a little water, I pray you, be fetched, and wash your feet, and rest yourselves under the tree. 5 And I will fetch a morsel of bread, and comfort ye your hearts. நான் அமைதியாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஓ, தயவு செய்து அப்படி இருக்காதே. நான் பின்வாங்கத் தொடங்கியபோது அவர் கூறினார், நான் முன்பு என் கால்களை அதில் வைத்தேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உண்மையில் அமிஷ் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் அந்த வேடத்தில் நடிக்க அமர்த்திய நடிகை நீங்கள் என்று நான் நினைத்தேன். நாங்கள் தொலைக்காட்சியில் இருக்கிறோம். அவர்கள் எந்த வேடத்திலும் நடிக்க யாரையும் நியமிக்கலாம். சரி, நான் ஒரு நடிகை அல்ல, நான் எரிச்சலுடன் சொன்னேன். என் பெயர் சார்லட். பாருங்கள், அது அவ்வளவு கடினமாக இல்லை. உங்களைச் சந்தித்ததில் மகிழ்ச்சி, சார்லட். நான் என் உதடுகளை ஒன்றாக அழுத்தினேன். நான் மீண்டும் உங்கள் கையை குலுக்கவில்லை. டாட் சிரித்தார். படப்பிடிப்பில் அமைதியாக இரு, ரேமண்ட் கத்தினான். அவர் எங்களை முறைத்தார். நான் பயந்து போனேன். பேலி பிரகாசமான விளக்குகளில் கண் சிமிட்டினார். இயக்குனர் எங்களை நோக்கி கத்தியபோது அவள் சிந்தனை தொடரை இழந்தது போல் தோன்றியது. நான் முகம் சுளித்தேன். பேலி தனது சிந்தனை தொடரை இழந்ததற்கு நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை.
உருண்டு போச்சு என்று இயக்குனர் கத்தினார். பேலி தலையை வேகமாக அசைத்து மீண்டும் பேசத் தொடங்கினார். அடுத்தபடி, உங்கள் சாக்லேட்டில் மார்ஷ்மெல்லோ கிரீமை சேர்த்து அதை டபுள் பாய்லரில் சமைக்க வேண்டும். சுவிஸ் மின் ஸ்வீட்ஸில் நாங்கள் எங்கள் சொந்த மார்ஷ்மெல்லோ கிரீமை உருவாக்குகிறோம். Would be much better if I stayed quiet. Oh, please don't be like that, he said when I started to step back. I know I put my foot in it before, but I didn't know you were really Amish. I thought you were an actress that they'd hired to play the part. We're in television. They can hire anyone to play any part. Well, I'm not an actress, I said, feeling annoyed. My name is Charlotte. See, that wasn't so hard. It's nice to meet you, Charlotte. I pressed my lips together. I'm not shaking your hand again. Todd laughed. Quiet on the set, Raymond bellowed. He glared at us, and I felt myself cower. Bailey blinked in the bright lights. She seemed to lose her train of thought when the director screamed at us. I frowned. I didn't want to be the reason Bailey lost her train of thought. Rolling, the director yelled. Bailey gave a quick shake of her head and began talking again. The next step is to add the marshmallow cream to your chocolate over the double boiler. In Swissman Sweets we make our own marshmallow cream. Pen and books. பிரிவு 2 பிரிவு 2 இல் நீங்கள் கற்றுக்கொள்ளும் கருத்துகள் மற்றும் திறன்கள் 1. ஸ்டாஃப் குறிப்புகளை எவ்வாறு படிப்பது. 2. இசை விபத்துகளை ஷார்ப்ஸ், ஃப்ளாட்ஸ் மற்றும் நேச்சுரல்ஸ் எவ்வாறு அங்கீகரிப்பது. 3. கையொப்பத்தை எவ்வாறு படிப்பது. ஊழியர்கள் ஒவ்வொரு சாவியிலும் ஒவ்வொரு நோட்டின் பெயரையும் எழுதாமல் நீங்கள் இசைக்க வேண்டிய குறிப்புகளை அடையாளம் காணும் வகையில் குறிப்புகள் ஸ்டாப்பில் எழுதப்பட்டுள்ளன. ஸ்டாஃப் என்பது 5 கோடுகள் மற்றும் 4 இடைவெளிகளைக் கொண்ட ஒரு வகையான கிராஃபிக் ஆகும். ஒரு ஸ்டாஃப் இப்படித்தான் இருக்கும். நடுத்தர சீக்கு மேலே உள்ள குறிப்புகள் ஸ்டாஃபில் தொடக்கத்தில் ஒரு ட்ரெபிள் கிளெஃப் மூலம் வைக்கப்படுகின்றன. நடுத்தர சீக்கு கீழே உள்ள குறிப்புகள் தொடக்கத்தில் ஒரு பாஸ் கிளெஃப் மூலம் ஸ்டாஃபில் வைக்கப்படுகின்றன. W மிடில் சீக்கு மேலே உள்ள குறிப்புகள் ஸ்டாஃபில் தொடக்கத்தில் ஒரு பாஸ் கிளெஃப் மூலம் வைக்கப்படுகின்றன. W மிடில் சி, W மிடில் சி 42 மற்றும் WSSI மற்றும் WWWWW WWWWWWSSI மற்றும் WWWWW WWWWSSI ட்ரிபிள் கிளெஃப் பாஸ் கிளெஃப் இடது கை வலது கை W கிளெஃப் விசைப்பலகை கருவிகளை பொறுத்தவரை ஒரு பிரேஸால் இணைக்கப்பட்ட 2 தண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது கீழே காட்டப்பட்டுள்ளபடி இரட்டை தண்டை உருவாக்குகிறது. பொதுவாக ட்ரெபிள் கிளெப்பில் உள்ள குறிப்புகள் வலது கையால் வாசிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் பாஸ் கிளெப்பில் உள்ளவை இடது கையால் வாசிக்கப்படுகின்றன. ஸ்பானிஷ். Sección 2. Conceptos y habilidades que aprenderá en la sección 2.1. Cómo leer las notas en el pentagrama. 2. Cómo reconocer los accidentes musicales, sostenidos, bemoles y becuadros. 3. Cómo leer la armadura musical. El pentagrama. Las notas se escriben sobre el pentagrama para poder identificar las notas que debe tocar sin tener que escribir en cada tecla el nombre de la nota. El pentagrama es una especie de gráfica de 5 líneas y 4 espacios. Así se ve un pentagrama.
Las notas arriba del do central se colocan sobre el pentagrama con una clave de sol al principio. Las notas abajo del do central se colocan sobre el pentagrama con una clave de fa al principio. W do central, W do central 42 y WSSI y WWWWWW WWWWWSSI y WWWWW WWWWSSI clave de sol clave de fa mano izquierda mano derecha W llave en el caso de los instrumentos de teclado se usan dos pentagramas unidos con una llave, creando un pentagrama doble como el que se muestra abajo. Por lo general, las notas de la clave de sol se tocan con la mano derecha mientras que las de la clave de fa se tocan con la mano izquierda. Conflict books. ஒவ்வொரு வெற்றியும் அடக்கமான இதயத்துடன் ஏற்றுக்கொள்வதும் ஒவ்வொரு தோல்வியும் கருணை உள்ள மனதுடன் ஏற்றுக்கொள்வதும் இந்த உலக வாழ சிறந்த வழி. வெற்றி அல்லது தோல்வி வாழ்க்கையின் தொடர வேண்டும். காலை வணக்கம், இனிய நாள். வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்வதும் வளர்வதும் பற்றியது. காலை வணக்கம். அத்தியாயம் 2. அடுத்த நாள் பயிற்சியாளர்கள் சஸ்கெட் ஆஃப் அணிகளை பட்டியலை வெளியிட்டனர். மவுண்ட் வியூ ஒரு சிறிய நகரம் பள்ளியாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எங்கள் விளையாட்டு பிடித்திருந்தது. கால்பந்து மற்றும் பேஸ்பால் முதல் மல்யுத்தம், பந்துவீச்சு மற்றும் சியர்வீடியம் வரை அனைத்திற்கும் எங்களிடம் ஒரு குழு இருந்தது. பின்னர் மெட்கார்த், ஐசியா, நோபல், கார்மைல்ஸ், அபேனோ மற்றும் டிலன் லோன் ஜெனீவாவுக்கும் இரட்டை ஆளுமை இருக்கும். அவங்க எல்லாத்தையும் நேசித்து ரொம்ப காதலிப்பாங்க, ஆனால் ஒரு தீவிரமான பக்கமும் இருக்கு. இதற்கிடையில் புதுமை குழு என்ற மற்றொரு குழு உருவாக்கப்பட்டது. புதிய கண்டுபிடிப்புகள்
என்னை முன்னேற்றல் அடைந்துள்ளன. புதிய குழு தொடக்கத்தில் அந்த குழு அதன் நோக்கத்தை படிகமாக்குவதற்கும் எதிர்பார்ப்புகளை நிலைநாட்டுவதற்கும் ஓடியது. ஓட்டுநர் படைப்பாற்றல் மற்றும் உங்கள் நிறுவனத்தின் புதுமை. நீங்கள் நினைப்பதை விட அது எளிதானது. கேலி அரக்கன். நூலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு யோசனையை நீங்கள் எப்போது சிந்தித்து அது என் நூலகத்தில் வேலை செய்வதை நான் பார்த்தேன் என்று நினைக்கிறீர்களா? அல்லது விரைவானபதில் குறியீடுகளை விற்பனை இயந்திரங்களையும் அல்லது தெரியாதல்ல. தி நைட்மோர் ரியல் டிப்போனவை வைத்து எழுதுவது கடினம். ஆனால் நான் எல்லாவற்றையும் எழுதியதாக வேண்டும். என் ஆரம்பத்திலே இருந்து தொடங்கி அங்கிருந்து தொடர்வேன். ஹெட்ஸ் கிங் ஆஸ்லேஸ் என் இன்வென்டர் வேண்டிடம் சொல்வது போல. ஏப்ரல் 13 அன்றுதான் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் கவலையற்றதாகவும் உணர்ந்து கடைசி நாள் என்று நினைவிலே இருக்கிறது. அம்மா நான் எழுந்து நின்றபடி சொன்ன. என் கைகளை அவள் மீது ஏந்திக் கொண்டேன். நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் 5வது மாதத்தை தொடர்ந்தது என்று அப்பா எழுதினார். அதைத் தொடர்ந்து வந்த தசாப்தங்களில் அச்சிடப்பட்ட வடிவத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு நீடிக்கும் ஒரு வடிவம். முதல் ஐரோப்பா செய்தி இதை மெர்க்குரியஸ் கால்யோஜியஸ் 1594 பிரான்சின் கோலோனியில் வெளியிடப்பட்டது. தொலைக்காட்சி செய்திகளின் வளர்ச்சி இந்த வகையிலான கேள்விகளை எழுப்பப்பட்டது முதல் முறை அல்ல.
தொழில்நுட்பம் செய்திகளின் கண்டுபிடிப்பு, குறிப்பிடத்தக்க பொது நிகழ்வுகள் மற்றும் வழக்கமான இடைவெளிகளில் விநியோகிக்கப்படும் தகவல்களைக் கொண்டது. அறிக்கைகள் finished.